வணக்கம் நண்பர்களே. குட் திங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆனந்த். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு பலரது இதயங்களில் ரணமாக இருக்கும் ஒரு விஷயம். ஏன் என் சொந்தக்காரர்களே எனக்கு எதிரியாக இருக்கிறார்கள்? நான் யாருக்கு என்ன தப்பு செய்தேன் என்ற கேள்வி உங்களுக்குள் இருந்தால் இந்த 10 நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் 10 நிமிடங்கள். நண்பா, ஒரு விசேஷ வீட்டிற்கு போகிறீர்கள். எல்லோரும் சிரித்து பேசுகிறார்கள். ஆனால் உங்களை பார்த்தவுடன் மட்டும் ஒரு ஏளனச் சிரிப்பு அல்லது ஒரு அலட்சிய பார்வை. இவன் என்ன பெருசா சாதிச்சிட்டான் என்கிற அந்த பார்வை உங்கள் சுயமரியாதையை அணு அணுவாக கொள்ளும். அந்த வலியோடு நீங்கள் இரவு தூங்கும்போது அழுதிருக்கலாம். ஆனால் இன்றுடன் அந்த அழுகை முடியப் போகிறது. இன்று முதல் நீங்கள் ஒரு சைலண்ட் வாரியர். அவர்கள் உங்களை ஏன் மதிக்கவில்லை? சாணக்கியர் ஒரு விஷயம் சொல்கிறார். அதிகமான நெருக்கம் அவமானத்தை தரும். உங்களை அவர்கள் மதிக்காததற்கு நீங்கள் ஏழை என்பதோ அல்லது திறமையற்றவர் என்பதோ காரணமல்ல. நீங்கள் அவர்களுக்கு மிகவும் மலிவாக கிடைக்கிறீர்கள். ஒரு வைரத்தை யாரும் சாலையில் தூக்கி போட மாட்டார்கள், ஏனென்றால் அது கிடைப்பது கடினம். ஆனால் பிளாஸ்டிக் குப்பையை எல்லோரும் மிதிப்பார்கள். நீங்கள் எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் கூப்பிட்ட போதெல்லாம் போகிறீர்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இது கலியுகம். இங்கே நல்லவனுக்கு மதிப்பு கிடையாது, வல்லவனுக்கு தான் மதிப்பு. நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்களை பொறுமைசாலி என்று சொல்ல மாட்டார்கள், கோழை என்றுதான் சொல்வார்கள். ஒரு பாம்பு விஷமே இல்லாததாக இருந்தாலும் அது அவ்வப்போது சீர வேண்டும். அப்போதுதான் உலகம் அதற்கு வழிவிடும். மௌனம் என்னும் மரணாடி. யாராவது உங்களை அசிங்கப்படுத்தினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சண்டை போடுவீர்கள் அல்லது அழுது கொண்டு அங்கிருந்து நகர்வீர்கள். இரண்டுமே அவர்களுக்கு வெற்றிதான். அவர்களுக்கு தேவை உங்கள் ரியாக்ஷன். இனிமேல் உங்கள் எதிர்வினை மௌனமாக இருக்கட்டும். அவர்கள் உங்களை நக்கல் செய்யும்போது பதில் பேசாதீர்கள். அவர்கள் கண்களை நேராக பார்த்து ஒரு சிறிய அலட்சியமான புன்னகையை மட்டும் சிந்துங்கள். அந்த மௌனம் அவர்களை பைத்தியம் பிடிக்க வைக்கும். நாம இவ்வளவு அசிங்கப்படுத்துறோம், இவன் ஏன் பதற மாட்டேங்கிறான் என்கிற குழப்பமே அவர்களை தோற்கடிக்கும். சாணக்கியர் சொல்கிறார், எதிரியை வீழ்த்த மிகச்சிறந்த ஆயுதம் உன்னுடைய மகிழ்ச்சி. உங்கள் மகிழ்ச்சி அவர்களுக்கு தண்டனையாக இருக்கட்டும். சிங்கம் குரைக்கும் நாய்களை திரும்பி பார்க்காது. அது தன் பாதையில் கெத்தாக நடக்கும். அந்த சிங்கமாக நீங்கள் மாறுங்கள். ரகசிய வளர்ச்சி. நம்மில் பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் அதை ஊர் முழுவதும் தம்பட்டம் அடிப்பது. நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், நான் பெரிய வேலைக்கு போக போறேன் என்று யாரிடம் சொல்கிறீர்கள்? யார் நீங்கள் வளரக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்களிடமே சொல்கிறீர்கள். உடனே அவர்கள் உங்கள் தன்னம்பிக்கையை உடைப்பார்கள். இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது என்பார்கள். நண்பா, ஒரு விதை மண்ணுக்குள் இருட்டில் இருந்தால்தான் செடியாக வளரும். உங்கள் லட்சியமும் அந்த விதை போன்றது. இன்று முதல் அண்டர் கிரவுண்ட் போய்விடுங்கள். உங்கள் திட்டங்கள் உங்கள் நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. நீங்கள் உழைப்பது யாருக்கும் தெரிய வேண்டாம். இன்னும் சில சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. உங்க மூஞ்சிக்கே நேரா சிரிச்சு பேசுவாங்க. மாப்பிள, மச்சான், தம்பின்னு உறவாடுவாங்க. ஆனா முதுகுக்கு பின்னாடி கத்திய தீட்டிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க எப்போ கீழே விழுவீங்க? நீங்க எப்போ கடன்ல மாட்டிக்கிட்டு தவிப்பீங்க? உங்க குடும்பம் நடுத்தெருவுல நிக்காதா அப்படின்னு கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிற கூட்டம் அது. உங்க பையன் பரீட்சையில பெயிலானா அவங்களுக்கு சந்தோஷம். உங்களுக்கு வேலை போச்சுன்னா அவங்களுக்கு கொண்டாட்டம். ஏன் இந்த வன்மம்? ஒரே காரணம்தான், பொறாமை. நீங்க அவங்கள விட ஒரு படி மேல போயிருவீங்களோ, நீங்க அவங்கள விட சந்தோஷமா வாழ்ந்துருவீங்களோங்கிற பயம் அவங்களுக்கு. அதான் உங்க தன்னம்பிக்கையை உடைச்சு உங்களை மட்டம் தட்டி அவங்க காலுக்கு கீழேயே உங்களை வச்சுக்க பாக்குறாங்க. நீங்க ஏதாவது சாதிச்சுட்டு சந்தோஷமா போய் சொன்னா, இதெல்லாம் ஒரு சாதனையா, என் பையன் அமெரிக்கால இருக்கான்னு ஒரே வார்த்தையில உங்க சந்தோஷத்தை எரிச்சிடுவாங்க. உங்களை மட்டும் ஒரு எதிரி மாதிரி பாக்குறாங்க. நீங்க நல்லா படிச்சீங்க, யாரு வம்புக்கும் தும்புக்கும் போகாம உங்க வேலைய பாத்தீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதுதானே செஞ்சீங்க. ஆனா பதிலுக்கு உங்களுக்கு என்ன கிடைச்சது? அவமானம், புறக்கணிப்பு, ஏளனம். ஒரு விசேஷ வீட்டுக்கு போனா எல்லாரும் மத்தவங்க கிட்ட சிரிச்சு பேசுவாங்க. ஆனா உங்களை பார்த்தா மட்டும் முகம் மாறும். 4 பேர் கூடி நின்னு பேசுறப்ப உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. இவ என்ன பெருசா கிழிச்சிட்டான்ங்கிற மாதிரி ஒரு அலட்சியமான பார்வை பார்ப்பாங்க. நீங்க யதார்த்தமா ஒரு வார்த்தை சொன்னா கூட அதுல 1000 குத்தம் கண்டுபிடிப்பாங்க. உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க நண்பா, நான் ஏன் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்? எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமைன்னு
ராத்திரி தூங்கும்போது கண்ணீர் விட்டு அழுதுருக்கீங்களா இல்லையா? அந்த வலி, அது சாதாரண வலி இல்ல. அது நம்ம சுயமரியாதைய அணு அணுவா கொல்லுற வலி.